ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து இப்போ நம்ம ஊரில் இல்லைங்க, கோயம்புத்தூருக்கு தான் வந்திருந்தேன் எங்கள் அக்கா பொண்ணு வீட்டுக்கு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து ஒரு வீடு பார்த்து புதுசாக பால் காய்ச்சி விட்டுட்டு போனோம். அதே தான். அதுக்கப்புறம் வரவே முடியல. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். அவளும் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி இப்போ கூப்பிட்றதே விட்டுட்டா. நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி. இருந்தாலும் இப்போ வந்து பொண்ணுங்களை விட பிள்ளைங்க பேர பசங்க வந்து பெத்த பிள்ளையோட பேர பிள்ளைங்க வசதின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க நம்ம கூட கண்ணிலே ஒரு 5 மாதம் 6 மாதக்கிட்ட இருந்ததுங்க. அவங்க அங்கே இருந்துட்டு வந்ததுலேருந்து நம்ம வந்து அந்த பிள்ளைங்கள பார்க்கணும். என்ன தான் நம்ம வீடியோ காலில் பார்த்தாலும் நேரில் பார்க்கணுன்னு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஆவலாக தான் இருக்குது. இதுக்கு தான் சொன்னாங்க போல இருக்குது, பெத்த பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்க வசதி அப்படின்னு. அதனால் வந்து சரி அப்படின்னு சர்ப்ரைஸாக வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் அன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே நைட்டு கிளம்பணும். காலையில் விடிகால வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வெள்ளிக்கிழமைனா கோயம்புத்தூரில் சந்தை நல்லா சூப்பராக இருக்குமா, நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த சந்தையை பாருங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள். நீங்கள் வந்து காய்கறிலாம் நல்லா செய்கிறதுக்கு இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக எல்லாமே வாங்கி வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் அடிக்கடி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரியில், இங்கேருந்து நம்ம என்ன பண்ண முடியும். சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். எல்லா காயுமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருந்ததுங்க. எல்லாமே ஒன்று கூட வந்து வாடி போய் வதங்கி போய் இருக்குதுன்னெலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. எல்லாமே இந்த மாதிரி கூடையில் வச்சு வச்சு கூறு கட்டி வச்சுருதெல்லாம் 20 ரூபா தான். பீட்ரூட்டு, ஜவுச்சவு, மாங்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து கூறாகவும் இருக்குது, கிலோ கணக்கில் இருக்குது. நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டுலாம் வந்து பெரிய பூண்டு, இந்த நாட்டு பூண்டு எல்லாமே இருந்தது. அதில் வந்து 60 ரூபாலேருந்து 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் பூண்டு இருந்தது. சரி பூண்டு வேணும்னா பூண்டு வாங்கிக்கினேன். அப்புறம் வந்து வெங்காயம் 4 கிலோ 100 ரூபான்னாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியல. நம்ம பாண்டிச்சேரி அளவு தான் இருக்குதா இல்லை இங்கே வந்து ரேட்டு கம்மியானு தெரியல. ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாமே. நல்லா பார்க்கவே நமக்கு ஒரு சந்தைக்கு போனால் வாங்கணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தை இது. அப்புறம் வெங்காயம் வாங்கினேன். சின்ன வெங்காயமே வந்து 2 கிலோ 100 ரூபா அப்படி இருந்தது. அது வந்து 2.5 கிலோ 100 ரூபா. அது ஒரு 1.25 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய சந்தை, நல்ல பெரிய சந்தை. எல்லா காயுமே இந்த கீரை வகை எல்லா கீரையும் இருந்தது. நமக்கு என்ன கீரை வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஆனால் 20 ரூபா தான் ஒரு கட்டு கீரை. அப்புறம் மாங்காய் வாங்கினோம். மாங்காய் வந்து கிலோ 60 ரூபா தான். மாங்காய் வாங்கினேன். தக்காளி வந்து 4 கிலோ தக்காளி 100 ரூபான்னு ஒரு இடத்த விற்றாங்க. அது வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா இருந்தது தக்காளி. அது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மாங்காய் வாங்கலாம். கிளிமூக்கு மாங்காய்னு இல்லையா, அது வந்து 60 ரூபா தான். அதுவுமே 1 கிலோ வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வாங்கினு சும்மாவே வந்து சுற்றி பார்த்துன்னு வந்தோம். ஏதோ பட்டிக்காடை மிட்டாய் கடை மறைச்சி பார்த்த மாரி எனக்கு ஒரு புதுசாக தான் இருந்தது இந்த சந்தை. ஏன்னா நல்லா பெரிய சந்தை, எல்லாமே இருந்தது. பணம் மட்டும்தான் வேணும். நம்ம ஒரு கட்டைப்பை எடுத்துக்கின்னு பணம் எடுத்துன்னு போனோம்னா நமக்கு தேவையானதை எல்லாம் வாங்கிட்டு வரலாம். தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, மணத்தக்காளி கீரை, அந்தமாரி பாலக்கீரை, கீரை வகையே வந்து நிறையா இருந்தது. கொடி பசலை அந்த மாதிரி. ஆனால் நிறையா வந்து இந்திக்காரங்க தாங்க இருந்தாங்க அங்கே. நிறைய பேர் பார்த்தா இந்திக்காரங்க தான். நிறைய பேர் வந்து மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வத்தல்லாம் வந்து 1/4 கிலோவே 40 ரூபா. எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம், இல்லை ஒரே வகையாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது மட்டும் 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். அது 1/2 கிலோ 40 ரூபான்னாங்க. எது கத்திரிக்காய் வந்தாலும் வெண்டைக்காய் வந்தாலும் அது 40 ரூபான்னு அது 1/2 கிலோ வாங்கியாச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கி போய் வச்சுக்குவாங்களா. சந்தையில் பார்த்தா நிறைய பேர் தாங்க கூட்டமாக இருந்தாங்க. இவ்வளோ பெரிய சந்தைக்குமே அவ்வளோ கூட்டம் இருந்தது. சின்ன இடம்லாம் இல்லை. இது எப்படி பார்த்தாலும் நிறைய எவ்வளோ பெரிய இடம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா 3 ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து 50 ரூபா ஓடணுன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டோம். அதான் டிஃப்ரெண்ட்டு பார்த்துன்னு வந்தோம். 50 ரூபா 60 ரூபா எப்படி ரெண்டும் பார்த்தா ஒரே சைஸ் தான் இருந்தது. அதனால் நாங்கள் 50 ரூபாயிலே வாங்கிக்கணும். அதேமாதிரி தின்பண்டமும் நிறையா வந்து கறி போண்டா, சமோசா, ஆனியன் போண்டா அந்தமாரி நிறையா வகைலாம் வச்சுருந்தாங்க. வாங்கி சூடாக சாப்பிட்லாம். இது வந்து பழம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பழம்லாம் இருந்தது. அதில் மாம்பழம் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸு தான். இதில் பசங்களுக்கு சும்மா பிஸ்கெட் பாக்கெட்டு, வத்தல், நமக்கு தெரிஞ்சது தான் வாங்க முடியும். மிச்சர் இதெல்லாம் அதெல்லாம் வாங்கலை. இந்த வத்தல், பிஸ்கட்டு இதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து பானிபூரிலாம் வந்து பொரி தான் நிறையா இருக்குது. பூரி கம்மியாக தான் தராங்க. நம்மலாம் இங்கெல்லாம் வந்து பொரியே போட மாட்டாங்க பானிபூரியில்.
அங்கே பார்த்தா பானிபூரி மசாலா பூரின்னு ஒரு 2 வகை வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்தாக்கா பானிபூரி வாங்கினு அது வாங்கினோம். அப்புறம் அதுக்கப்புறம் கருவாடுலாம் சும்மா அப்படியே பார்த்தோம். இந்த கருவாடு எல்லாமே இந்த துண்டு கருவாடு, சென்னாக்குண்ணி எல்லாம் நமக்கு கிடைக்கிற கருவாடு தான். அதுவுமே பார்த்தோம். ரேட்டுமே ஓகேவாக தான் இருந்தது. ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது. யாரும் அவங்க யாரும் கருவாடு சாப்பிட மாட்டோம் வேணான்ட்டாங்க. சும்மா அப்படியே பார்த்துன்னு மட்டும் வந்தாச்சு. அப்புறம் பானிபூரி வாங்கின்னு அதுக்கப்புறம் போண்டா எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆனால் எதுவும் வாங்கலை நாங்கள். இதெல்லாம் மீன் வறுவல். மீன்லாம் அப்படியே அங்கேயே சூடாக நல்லா பொரித்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வரப்போ எதையும் எடுத்துகிட்டு வர முடியாது, ஆட்டோலேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான், பக்கம்தான், போகிறப்ப நடந்தே போயிட்டோம். அப்புறம் பட்டாணி சுண்டல் பசங்க கேட்டாங்க, அங்கேயே சூடாக சாப்பிட்லான்னு பட்டாணி சுண்டல் வாங்கியாச்சு. மீன் கூட அங்கேயே இருக்குதுங்க. மீன் கூட நம்ம வாங்கிக்கலாம். அங்கேயே வேணும்னா மீன் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை, கொஞ்சம் சுமாராக தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னெலாம் சொல்ல முடியாது. அது என்ன மீன்லாம் பேர்லாம் நமக்கு தெரியல, அவங்க அங்கே இருக்கிறவங்கள தான் தெரியும். ஆனால் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்தது. அதுவுமே வேணுன்னா அங்கேயே கூட வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரு வளர்ப்பக்கெண்டை மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள், அந்த மீன் தெரிஞ்சுது. மீதிலாம் வேறு ஏதோ அங்கே வளர்க்குற மீனாக என்னன்னு தெரில. மீன் மட்டன் எல்லாமே அங்கே, அதான் சந்தைக்கு பணம் எடுத்துகிட்டு போனால் போதும், எல்லாமே நம்ம சூப்பராக வாங்கிட்டு வந்துடலாம். அதான் அப்புறமா பாப்பா பொண்ணு சொன்னால், இது டேம் மீனுமா, எங்கெல்லாம் கடல் மீன்லாம் கிடையாது, டேம் வளர்க்குற மீன் அப்படின்னு சொன்னால். ஏதோ கட்டளை மீன் அது ஏதோ 2 மீன் 2-3 பேர் சொன்னால், எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இன்னும் நேரம் ஆகும். நாங்கள் வாங்கி வரக்குள்ள மணி 7, இன்னும் நேரம் ஆகக்குள்ள நிறைய பேர் இன்னுமே கூட்டம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம இது தூக்கவும் முடியாது, வாங்கிக்கின்னு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் சூப்பராக சந்தையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.